இலக்கிய சங்கமம் சார்பில் நடைபெறும் மகிழ் உயரங்கள் மற்றும் உள்பூவனம் என்ற இரு கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா தோழர் நண்பர் பழனிசாமியினுடைய இந்த 2 நூல்கள் இன்றைக்கு இங்கே வெளியிட இருக்கின்றோம். இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி ஜமால் முகமக்களுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் சையத் ஜாகிர் அசர் அவர்களுக்கு எனது தோழமை வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நூல் வெளியிட்டு சிறப்பு வைக்க வந்திருக்கக்கூடிய தஞ்சை மருத்துவர் மரியாதைக்குரிய ஜெய் பாலமுருகன் ஐயா அவர்களை பணிவாக வணங்கி மகிழ்கிறேன். நூலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய நூலாசிரியருடைய பெற்றோர்களாக திரு ராமசாமி அவர்களும் திருமதி லட்சுமி அம்மா அவர்களும் வந்திருக்கிறார்கள். மேடையில் பெற்றோரை உட்கார வைத்து ஒரு மகன் அழகு பார்க்கிறான் என்ற வித்தியாசமான விழாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பெற்றோரை வணங்கி மகிழ்கிறேன். நூல் பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய தந்தை ரோவர் மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் முனைவர் ராஜலட்சுமி அம்மா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நூலாசிரியருடைய துணைவியார் சுகன்யா 3 நாட்களாக பம்பரமாக இந்த அரங்கில் வேலை செய்து தன்னுடைய கணவருடைய புத்தக வெளியீட்டு விழாவை அகமகிழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். முன்னிலை உரையாற்ற வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பதியத்தினுடைய ஆணிவேர் மரியாதைக்குரிய திரு சாரங்கமாணி ஐயா அவர்களையும், பெரம்பலூர் வரலாற்றை உலக அளவிற்கு எடுத்துச் சென்ற மரியாதைக்குரிய எங்களுக்குரிய சிறந்த வழிகாட்டி திரு ஜெயபால் ரத்னம் ஐயா அவர்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நூலை அட்டையிலிருந்து அந்த அட்டை வரைக்கும் வரி வரியா படிச்சுட்டு இந்த புத்தகத்துக்குள்ள என்னதான் இருக்கு என்று சொல்ல வந்திருக்கக்கூடிய தந்தை ரோவர் கலைக்கல்வியினுடைய தமிழ்துறை பேராசிரியை மகேஸ்வரி அம்மா அவர்களையும், வேப்பந்தட்டை அரசு கலைக்கல்வியினுடைய தமிழ்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் முத்துமாறன் அவர்களையும் நான் தோழமையோடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த நூல் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று இங்கே நமக்கு எடுத்துரைத்து சிறந்ததொரு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய கவிஞர் சுரேஷ்குமார் பொய்யாதநல்லூர் தமிழாசிரியர் அறிவியல் ஆசிரியர் அவர்களையும், ஆக்சாலிஸ் இன்டர்நேஷனல் பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர் என்னுடைய இளவல் ராமானுஜம் அவர்களை இனியதொரு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழாசிரியை வசந்தமல்லியா அவர்களையும், நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய எங்களுடைய இளவல் முனைவர் மாரிமுத்து அவர்களையும் நான் வணக்கங்கள் சொல்லி இந்த அரங்கு நிறைந்திருக்கக்கூடிய எதிர்கால தமிழை நாம் தான் தலைமையில் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த எழுத்தாளனை எப்படியாவது பாராட்டிவிட வேண்டும் என்ற ஆவலோடு இந்த அரங்கு முழுசு நிறைக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு எனது பணிவான காலை வணக்கம். பதியம் என்ற ஒரு இலக்கிய அமைப்பை கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கி ஒரு 5 பேர் உட்கார வச்சு விளையாட்டுத்தனமாக புத்தகங்களை பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட 18வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். பதியம் 10வது ஆண்டு விழா என்ற ஒரு விழாவை கொண்டாடும் போது சிறப்பு விருந்தினராக நம்முடைய ஜமால் முகமக்களுடைய பேராசிரியர் வந்திருந்தார். அதுக்குள்ள 8 வருஷம் ஆயிடுச்சா என்று என்னுடைய நண்பர் மாயகிருஷ்ணன் கேட்கிறார். அப்படி ஆண்டுகள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் பதியம் தன்னுடைய தமிழ் பயணத்தில் ஓரளவு தன்னால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். வழக்கமாக மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை படித்து வந்து பேச வேண்டும் என்றுதான் இதை ஆரம்பித்தோம். ஆனால் இதில் வர ஆரம்பித்தவர்கள் நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னாங்க. எழுதுறத புத்தகமாக போடணும்னு சொன்னாங்க. புத்தகம் போட்டால் பார்த்தாதான் அது பெரிய இடங்களுக்கெல்லாம் கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அது பத்தாது தமிழக அரசாங்கத்தை விருது வாங்கணும்னு சொன்னாங்க. இப்போ அது விளையாட்டுத்தனமாக போய் 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 புத்தகங்கள் விருது அளவுக்கு போய்விட்டது. கடந்த 5 மாதங்களாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை பேசி ஒரு தேனூறு ஒரு அடையும் சாப்பிட்டு சந்தோஷமா போவோம். இப்போ இந்த 5 மாதங்களாக அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் 5 மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய மாணவி நிழலி என்ற மாணவியினுடைய இன்னும் முளைக்காத காடு என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம் பெரம்பலூர் ரெட்டியார் அரங்கில். அது அந்த மாதம் நிகழும் அதிலே போச்சு. ஆனால் சுவையான உணவு பரிமாறப்பட்டது, செரிக்கும் வயிற்றுக்கும். அதே மாதிரி கவிஞர் அகலியினுடைய எருக்கம்பூக்களை பாடுபவன் என்ற நூலை அதற்கு அடுத்த மாதம் வெளியிட்டோம். அதற்கு அடுத்த மாதம் கள்ளக்குறிச்சியில் பணியாற்றக்கூடிய
நண்பர் ராமானுஜம் 7 புத்தகங்களை ஒரே மேடையில் போட்டு எல்லாரையும் கலகலப்பா விட்டுவிட்டார் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ராமானுஜம். சரி, அதுக்கு அடுத்த மாதம் பதியத்தை நடத்திடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் பள்ளியில் பணியாற்றுகிற தமிழாசிரியர் என்னுடைய மாணவர் சுனில் சகாயராஜ் இன்குபேட்டர் இதயம் என்ற ஒரு காதல் கவிதை நூலை வெளியிட்டு எல்லாரையும் காதலிக்க வச்சுக்கிட்டான். சரி, அதுலேருந்து தப்பிச்சிடலாம் பார்த்தோம்னா, நம்ம ஆசிரியர் பொய்யாதநல்லூர் ஆசிரியர் சுரேஷ்குமார் அவர்கள் ஒரு சிறுகதை புத்தகத்தை வெளியிட என்று கருதி கடந்த மாதம் தான் அதை வெளியிட்டோம். சரி, இந்த மாதம் எப்படியாவது பதியத்தை நடத்தலாம்னு பார்த்தோம்னா, நம்ம சுக பழனி அவர்கள் இல்ல நான் 1 இல்லை 2 புத்தகமா போடுறேன்ட்டு மகள் உயரங்களை பூவனத்தையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த இனிய இந்த மேடையில் 2 நூல்களை நாம் இன்றைக்கு வெளியிட்டு மகிழ இருக்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய மகளை மனக்கோலத்தில் பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ, அதே தாய் உள்ளத்தோடு பதியத்தில் நாங்கள் இந்த தம்பி பழனியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் ஒரு நூல் போடுவது என்பது ஒரு படைப்பை வெளிவருவது என்பது சாதாரணமானதல்ல. அது ஒரு பிரசவம் மாதிரி. குழந்தையை 10 மாதம் சுமந்து பிரசவிக்கும் போது ஒரு தாய் அந்த குழந்தையை கையில தூக்கி அது பஞ்சு கால்களையும் பிஞ்சு இவர்களையும் பிடித்து பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்களோ அவ்வளவு மகிழ்ச்சி நூலாசிரியருக்கு ஏற்படுகிறது. அதற்கு உதவி செய்த பதிவும் மகிழ்ச்சி அடைகிறது என்பதை பார்க்கிறோம். கவிஞர் சுக பழனி எழுதிய 2 புத்தகத்தை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, நான் அதிகமாக சொல்ல. இருந்தாலும் அவருடைய எழுத்து அனுபவங்களை பார்க்கும்போது அந்த அனுபவங்கள் மிக சுவையானவை, மிக விசித்திரமானவை. இதுவரைக்கும் நான் பார்த்த என்னுடைய இளவல்கள் கிட்டத்தட்ட 30 பேர் புத்தகம் போட்டிருக்காங்க. ஆனா முற்றிலும் வேறுபட்ட 2 புத்தகங்களை சுகப்பழனி தந்திருக்கிறார். இவர் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ற ஒரு கவிதை புத்தகம் எழுதுறாங்க, ஏன் கொண்டு கொடுத்தாரு. புத்தகத்தை படிச்சு பார்த்தா பேர் மல்லிகைன்னு போட்டிருந்தார். மல்லிகை பூவை மட்டும் பற்றி 100 கவிதை எழுதினார். 100 கவிதை. நான் கேட்டேன், தம்பி இது பேர் எப்படிப்பா எழுதுனேன்? அது வந்து என் பாட்டுக்கு எழுதிட்டேன் அப்படி கண்ணாசன் மாதிரி பதில் சொன்னார். ஏன்னா மல்லிகை பூ பற்றி லேசா பார்ப்பாங்க, வழக்கமா அதை பற்றி காதலிப்பாங்க, முடிச்சிருவாங்க. ஆனால் ஒவ்வொரு மல்லிகை மலருக்குள்ளே சமூக கருத்துக்களை வைக்க ஆரம்பிச்சார். சரி, ஏதோ வித்தியாசமா எழுதுறாரு. தமிழ் படிச்சிருப்பாரு போல, நம்மள மாதிரி தமிழ் BA MA படிச்சிருப்பாருன்னு பார்த்தோன்னா நான் BSc மேக்ஸ் அப்படின்னாரு. ஏன்னா கணிதம் படிச்சுட்டு வழக்கமா A+B போடுவோம், இவர் கவிதையை எழுதுறாரு. அதை விட ரொம்ப ஆச்சரியம், நல்ல தமிழ் புலவர்களுக்கு கூட வராத அழகழகான தமிழ் சொற்களை கவிதையை விளையாடி இருக்கிறாரு பழனி. அப்போ இன்னும் ஏதாவது பண்ணுவோமே என்று சொல்ல ஆரம்பித்த போது, நான் எழுதுறேங்கய்யா, தொடர்ந்து எழுதுறேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, மறந்துருப்பாரு, விட்டுருப்பாருன்னு பார்த்தோம்னா இன்னும் 2 புத்தகத்தோடு வரார். இந்த புத்தகத்தை நான் எழுத வேண்டும், இதை எப்படியாவது போட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த நூல்களை கொண்டு வந்து கொடுத்தார். படித்து பார்த்தபோது ஒரு எழுத்தாளனுடைய மிக இன்றியமையாத கருத்து, ஒரு எழுத்தாளனுடைய மிக இன்றியமையாத நோக்கம் தன் வாழுகிற சமூகத்தில் ஏதாவது செய்ய வேண்டும். தான் வாழுகிற சமூகம் இப்போது இருப்பதை விட ஒருபடியாக மேலே வந்துவிட வேண்டும். தான் வாழுகிற சமூகம் இப்போது இருப்பதை விட ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டுவிட வேண்டும் என்று ஆவல் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு படைப்பாளனுடைய ஆதங்கமாக, ஆசையாக இருக்க வேண்டும். அந்த ஆசையை இவர் தன்னுடைய படைப்புகளில் தந்திருக்கிறார். இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த 2 நூல்களும் முழுக்க முழுக்க சமூக அக்கறையோடு தான் வாழுகிற சமூகத்தை ஒரு படியாக மேலே உயர்த்திவிட வேண்டும், உருட்டிவிட வேண்டும் என்ற ஒரு நம்புகோல் முயற்சியை தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கிறார். இந்த விழா, இந்த மேடை என்பது சற்று வித்தியாசமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சற்று வித்தியாசமாக என்றால் நிறைய வித்தியாசங்களை நான் இந்த விழாவில் பார்க்கிறேன். அதில் முதல் வித்தியாசம், நான் எவ்வளவு சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டாரு. 1 மணிக்கு இந்த அரங்கின் அடுத்த தளத்தில் அனைவருக்கும் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார் சுகப்பழனி. ஒரு புத்தக வெளியீட்டில் வேணாம் தம்பின்னு சொல்லி பார்த்தேன். புத்தக வெளியீட்டில் வரக்கூடிய அத்தனை நேரம் வயிறார சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அத்தனை ஏற்பாடுகளை சுகப்பழனி அவர்கள் செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஏற்பாடாக அதை நான் பார்க்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த மேடை என்பது, இந்த விழா என்பது நட்பை கொண்டாடுகிற விழா. இங்கே இருக்கிற அத்தனை பேர்களும் அந்த கவிஞருடைய நண்பர்கள்,
மற்றும் அத்தனை பேரும் நண்பர்களாக இருக்கிறோம். குறிப்பாக என்னுடைய நண்பனை கொண்டாடுகிற விழாவாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. இந்த மேடை பெற்றோரை கொண்டாடுகிற விழா. வழக்கமா பெற்றோர்கள் அம்மா கவர்மெண்ட்மா போயிட்டு வந்துடுமான்னு சொல்லி நம்ம எல்லாரும் வருவோம். ஆனால் பெற்றோர்களை மேடையில உட்கார வச்சு அவங்க கையினாலே புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சற்று வித்தியாசமாக இந்த மேடையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பெற்றோரை கொண்டாடுகிற விழா. இந்த விழா ஆசிரியர்கள் மாணவர்களையும் மாணவர்கள் ஆசிரியரையும் கொண்டாடுகிற விழாவாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர் ஆசிரியருடைய நண்பர்களும் அந்த ஆசிரியருடைய மாணவர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் கொண்டாடுகிற மேடையாக இருக்கிறது. இந்த மேடை கவிதையை கொண்டாடுகிற விழாவாக மேடையாக இருக்கிறது. கவிதை எவ்வளவு ஆற்றல் படைத்தது, எவ்வளவு ஆற்றல் படைத்த இலக்கிய வடிவம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே கவிதையை கொண்டாடுகிற விழாவாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனைவி கருவுற்றிருக்கும் போது ஒரு கணவன் அவளை எவ்வளவு தாங்கி பிடிப்பான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதை எழுத்துக்குள்ள கொண்டு வந்து ரசிக்கும்படியா பண்ணி ஒரு கருவுற்ற தாயை கொண்டாடுகிற மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. அதை விட ஒருபடி மேல போய் டாஸ்மாக் கடையில போய் குடிச்சிட்டு ஒரு குடிகாரன் வீட்டுக்குள்ள போகும்போது அவன் மனைவி எப்படியெல்லாம் அதை எதிர்கொள்வார், அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவளுடைய உடம்புக்கு ஒவ்வொரு நரம்பும் எவ்வாறு மீட்டப்படும் என்பதை எப்படித்தான் ஒரு பெண்ணுடைய மனதை வாசித்தார் என்று தெரியவில்லை. சுகப்பழனி அவர்கள் ஒரு குடிகாரனுடைய மனைவியினுடைய துடிப்புகளை அவ்வளவு அழகாக கவிதையில் முள் பூவனம் என்ற தலைப்பில் புத்தகமாக தந்திருக்கிறார். இந்த நூல் வாசிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இனிமேல் நாம் அதை தொடக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து விடுவார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும். அவ்வளவு எழுத்தாற்றல் பணி அந்த நூலில் இருக்கிறது. இந்த நூலை வெளியிடுவதற்கு யார் சரியாக இருக்கும் என்று யோசித்த போது எடுத்தோடனே பழனி சொன்னது, ஐயா நம்ம புத்தகத்தை வெளியிடுவது ரொம்ப 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 நல்லவராக இருக்கணும் அப்படின்ட்டார். ரொம்ப ரொம்ப நல்லவரா தேடுறது கஷ்டமாச்சேப்பா, எல்லாருமே சின்ன சின்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது திருட்டுத்தனமே இல்லாத தெரியாத ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆள் இருக்காரா, படவுடன் தேடணும். தேடவே இல்லை, உடனே யோசித்தோம். திருச்சி ஜமால் மோகனுடைய தமிழ் தற்கொலை பேராசிரியர் ஜாகிரசிங்கர் பார்க்கறதுக்கு நினைச்சு பாருங்க. சாதாரணமா அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய வலதுகை செய்கிற இடதுகை தெரியக்கூடாதுமா, அந்த கல்லூரியில் படிக்கிற எக்கச்சக்கமான ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்லூரி கட்டணம் கொடுத்து நூல்கள் வாங்கி கொடுத்து நிறைய பேரை பட்டம் வாங்கி கொடுத்த பெருந்தகை நம்முடைய நூல் வெளியிட்டார். சிறந்த வாசிப்பாளர், நல்ல பேச்சாளர், நல்ல கவிஞர், எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மனிதர் என்பவரை பார்ப்பது தேடுவது மிக கடினம். அப்படி ஒருவர் நமக்கு வந்திருக்கிறார். அவர் கையால் மகிழ் உயரங்கள் என்ற இந்த நூல் இன்றைக்கு வெளியிட இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், கிட்டத்தட்ட 34 ஆண்டுகால நண்பர் அவர். எனக்கு 34 ஆண்டு படம் தான் பேசிக்கிறோம், எந்த மரியாதையும் கொடுத்ததில்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நட்பு என்பது எவ்வளவு இதய துடிப்பு மிக்கிறது, எவ்வளவு ரத்தத்தோடு கலந்து விட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். நட்பு அடிக்கரும்புடைய சுவை என்று சொல்வார்கள். கரும்புலே அடிக்கரும்பு சுவைக்கும்போது அவ்வளவு சுவையா இருக்கும். அப்படி ஒரு அடிக்கரும்பு சுவை நட்பை நாங்கள் 34 ஆண்டுகளாக ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் முன்னால் இன்றைக்கு அதை நாங்கள் காண்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மகிழ் உயரங்கள் என்ற நூலை வெளியிட வந்திருக்கக்கூடிய நண்பரை நானும் இன்னொரு முறை வணக்கம் சொல்லி மகிழ்கிறேன். இந்த விழா, இந்த மேடை நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாக மாறி இருக்கிறது. நம்முடைய கவிஞர், நம்முடைய எழுத்தாளர் சுகப்பழனி அவர்கள் சிறு வயதிலிருந்து இளமை காலம் வரை உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த சிரமப்பட்டதாக என்னிடம் எடுத்து சொன்னார். அதன் குறிப்பாக தன்னுடைய உடல் ரீதியான கிட்டத்தட்ட எவ்வளவு முடியாமல் போனாலும் அந்த அளவுக்கு முடியாமல் போய்விட்டேன் என்று சொன்னார். அப்படி முடியாமல் போன போது ஒரு மருத்துவரை தேடி செல்கிறார். அந்த மருத்துவர் யாருக்கும் இல்லாத அளவுக்கு அந்த ஒரே ஒரு தம்பிக்கு மட்டும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்கிறார். நிறைய இடங்களில் யோசிக்கிறார், நிறைய பேரை கலந்து கொள்கிறார். இது வித்தியாசமான ஒரு சுகவீனமாக இருக்கிறது, ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் ஆராய்ச்சி செய்து அவருக்கு தன்னுடைய மருத்துவத்தை ஆரம்பிக்கிறார். அவர் மருத்துவத்தை கொடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா குணமான பின்னாடி மறு பிறவி இருக்கிறார் நம்முடைய கவிஞர்.
அந்த மறுபிறவியை கொடுத்தவர் தான் நூலை வெளியிடக்கூடிய தஞ்சை மருத்துவமனையினுடைய நம்முடைய திரு மரியாதைக்குரிய பாலமுருகன் அவர். தனக்கு உயிர் கொடுத்த, தனக்கு வாழ்க்கை கொடுத்த, தனக்கு மறுபிறவி கொடுத்த, தன்னுடைய வாழ்நாள் முழுசும் தன்னுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தத்துக்கும் சொந்தக்காரருக்கு நன்றி தெரிவிக்கிற நாளாக இந்த மேடை இருக்கிறது. அவருக்கு வாழ்க்கை கொடுத்த அவரை இந்த மேடையில் அவர் அழகு பார்க்க வேண்டும் என்று சொன்னார். மருத்துவர் தன்னுடைய கடுமையான பணிகளுக்கிடையே தஞ்சையிலிருந்து நமக்காக ஓடோடி வந்திருக்கிறார். உங்கள் சார்பில் நாம் அவரை ஒரு நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இந்த 2 நூல்களுமே இந்த சமூகத்துக்கு மிக மிக உயர்ந்த சிறந்த கருத்துக்களை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வழக்கமாக கவிதை எழுதுவது எப்படி என்று என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவது. கவிதை எப்படி எழுதலாம்? வாயில இருந்தாலும் எழுதுப்பா. எப்படி எழுதுறது? நான் கடைக்கு சென்றேன் அப்படின்னு எழுதுனா அந்த சென்றேன் வார்த்தை முன்னாடி போடும். சென்றேன் கடைக்கு நான் என்று எழுதினால் கவிதை. இப்படி கவிதையை நீங்கள் எழுதிவிடுங்கள் என்று சொல்லுவது. அப்படி சொல்லும் போது மாணவர்கள், ஐயா நான் கடைக்கு போனேன் கடைக்கு நான் என்று மாற்றி எழுதிக்கலாமா என்று அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். இதான் மாணவன். அந்த அந்த கவிதைகளை எழுதும் போது வேற ஒண்ணும் வேணாம்பா, ஒரே ஒரு உணர்ச்சி வச்சுக்கோ, கோபத்தை வச்சுக்கோ, அல்லது அழு, சண்டை போட்டு சிரி, நக்கல் நையாண்டி பண்ணிக்கோ, எழுது, கவிதை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு வரியில் கவிதை எழுத முடியுமா? முடியும். வெள்ளரி பிஞ்சு விற்கிறாள். வெள்ளரி பிஞ்சு விற்கிறாள். வெள்ளரிக்காக ஒரு பிஞ்சு குழந்தை விற்கிறாள். தலைப்பு குழந்தை தொழிலாளி. ஒரு மானம் போடு. 2 வரியில் கவிதை எழுத முடியுமா? முடியும். கஞ்சிக்கு உப்பில்லை, அழு மகளே. தலைப்பு வறுமை. கஞ்சிக்கு உப்பில்லை, அழு மகளே. இந்த கண்ணீர் துள்ளிருந்து உப்பு கிடைச்சிருக்கும், வறுமை என்று போட்டார். 3 வரியில் எழுத முடியுமா? ஒரு பூக்காடு முழுசும் பூக்கட்டுமே, அது ஒரு குழந்தையின் சிரிப்புக்கு ஈடாகுமா? 3 வரி. இப்படியே 4 வரி, 8 வரி, 20 வரி, 21 வரி கவிதைகள் எழுதி கொண்டே இருக்க முடியும். அந்த கவிதை என்பது எங்க வரும் அப்படின்னா, பேனா எடுத்து வாயில இருந்ததெல்லாம் எப்ப கிறுக்க ஆரம்பிக்கிறோமோ அது சொற்சுருக்கம், வார்த்தைகளை எப்பெல்லாம் குறைச்சி எழுதுறோமோ கவிதையாக மாறிவிடும் என்று சொல்லுவது. அந்த கவிதையை நம்முடைய மாணவர்கள் எழுத ஆரம்பிச்சு அதை கொண்டு வந்து கொடுத்து திருத்தி கொடுத்து அவன் அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு அச்சகத்துல கொடுத்து அச்சடிக்கும் போது கை நாளுக்கு இருக்கிறது எப்போ அச்சில வருதோ அதுல இருக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள் நம்முடைய மாணவர்கள். அதை அச்சில பார்த்து அதுல ஒரு அட்டைப்படம் போட்டு அதை புத்தகமா வாங்கும் போது அந்த புத்தகம் போட்ட அந்த 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 கவிஞர்களுடைய மகிழ்ச்சி இருக்குல்ல, பெற்ற தாய், குழந்தை பெற்றுக்கிற தாயினுடைய அந்த தாய்மை உணர்ச்சி அப்படியே முகத்துல தெரியும். அதை விட ஒண்ணு இருக்கு. அந்த புத்தகத்தை கன்னிமாரா மாதிரி சென்னை நூற்றாண்டு நூலகம் மாதிரி பெரிய நூலகத்துல கொண்டு வச்ச பின்னாடி எப்போதாவது சென்னைக்கு போனால் அந்த நூலகத்துல வரிசையா போயிட்டே இருக்கும்போது தான் வெளியிட்ட பெரம்பலூர்ல வெளியிட்ட ஒரு புத்தகம் சென்னை கன்னிமாரா மற்றும் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல அந்த நூல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலை பார்த்துவிட்டு ஒரு எழுத்தாளன் எப்படி மகிழ்ச்சி அடையும் என்பதற்கு இந்த அரங்கில் இருக்கக்கூடிய என்னுடைய இளவல் ராஜா ஒரு எடுத்துக்காட்டு. ராஜா இவர் வந்து ரோவர் கல்லூரியில் பிகாம் படிக்கும் போது நிறைய கவிதை எழுதிட்டு இருந்தார். ஐயா திருத்தி கொடுங்க, நீ என்ன படிக்கிற? பிகாம். உனக்கு கவிதை வர்றது போ. ஐயா எழுதிருக்கேன் பாருங்க ஐயா. எழுதுன திருத்தணும். இது தம்பி சுமாரா இருக்கு, அப்புறமா புத்தகம் போட்டான். அப்புறமா கிடையாது, பிகாம் படிக்கும்போது புத்தகம் போடணும். சரி அச்சடிப்போம். அச்சடிச்சாச்சு, புத்தகம் வெளிவந்தாச்சு. புத்தகத்தை வெளியிடுவோம், வெளியிட்டாச்சு. மிக எளிமையாக வெளியிட்டோம். இந்த புத்தகத்தை எங்கெல்லாம் சென்னை, கல்கட்டா, மும்பை, எங்கெல்லாம் இந்தியாவில் சிறந்த நூலகங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பு அப்படின்ட்டு கவிஞர் மேத்தா உள்பட எல்லா கவிஞர்களையும் வீட்டுக்கே தேடி போய் நான் புத்தகம் கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு வந்த பின்னாடி மேத்தா வீட்டுக்கு என்னையும் அழைச்சிட்டு போறான். எங்க ஆசிரியர் தான் இவரு. மேத்தா வீட்டுக்கு கூட்டு போய் மேத்தா காரணம் பேசிட்டு போய் ஒவ்வொரு கவிஞரா தமிழ்நாடு முழுசு எல்லாத்தையும் புத்தகத்தை கொடுத்துட்டான். ஒரு நாள் நான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்விற்காக சென்னை கன்னிமாரா நூலகம் மற்றும் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு போகிறேன். மாணவரை அழைத்து போகிறேன். ஒவ்வொரு புத்தகமா எனக்கு வேணும்பா, சைல்ட் ரைட்ஸ், குழந்தை உரிமைகளை பற்றி நான் என்னுடைய முனைவர் பட்டியல் ஆய்வு செய்தேன்.
ஒவ்வொரு புத்தகமா அங்கிருந்து எடுத்துருவான்னு சொன்னா அங்கிருந்து ஓடி வரலாம். ஐயா ஐயா என்ன ஐயா, என் புத்தகம், உனக்கு புத்தகம் என்னாச்சு? என் புத்தகம் வைரமுத்துடைய புத்தகத்தை உரசிட்டு அடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். வைரமுத்துடைய புத்தகத்துக்கு பக்கத்துல பெரம்பலூரை சேர்ந்த ஒரு இளநிலை படிக்கிற ஒரு மாணவனுடைய புத்தகம் உரசி கொண்டு பக்கத்தில் அதுக்கு எண் போட்டு அடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கவிஞருடைய முகத்தில் ஒரு 1000 வால்ட் பல்பு என்னை நான் பார்க்க முடியும். ஒரு படைப்பாளர் இப்படித்தான் கொண்டாடப்பட வேண்டும். ஒரு படைப்பு எங்கே கொண்டாடப்படும் என்றால் நிறைய பேர் அதை படித்து அதை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் போதுதான், அல்லது விமர்சனம் செய்யும் போதுதான் அதனுடைய ஆற்றல் நமக்கு புரியும். இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நிறைய பேர் இங்கே படைப்பாளர்கள் இருக்கிறீர்கள், மேடையிலும் அரங்கிலும். இந்த எழுத்தாளர்கள் தான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன கோரிக்கை என்னவென்றால், நாம் எழுதுகிற எழுத்து நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி, இதை தூக்கி பிடிக்கிற ஆற்றல் படைத்தா இருக்க வேண்டும். நிறைய எங்க பெரியார்தாசன் என்னுடைய பேராசிரியர் சொல்வார், எழுத்து என்பது எதையாவது எழுதக்கூடாது, நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வருமா என்று எழுத வேண்டும் என்று சொல்லுவார். இந்த எல்கேஜி பள்ளிக்கூடம்னு ஒன்று இருக்கு, நிறைய மெட்ரிகுலேஷன் சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எங்க அம்மா என்னை 5 வயசு முடிஞ்சு 6 வயசான தான் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தாங்க. அங்க ஆசிரியர் கையை பிடித்து எல்லாம் எழுதிட்டாங்க. நான் அடிக்கடி மாணவர்கள் யாரையாவது கையெடுத்து கும்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நேராகவும் சரி மனசாகவும் இருந்து கையெடுத்து கும்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய ஆள் அந்த 1ஆம் வகுப்பு மல்லிகா டீச்சர். அந்த 1ஆம் வகுப்பு எடுக்கிற மல்லிகா ஆசிரியை அந்த திரைப்பட பாடலுக்கு வரும், நம்முடைய ஆசிரியருக்கு இன்னொரு பேரு. அந்த 1ஆம் வகுப்பு ஆசிரியர் இருக்காங்களா, அவங்க கையெடுத்து கும்பிட வேண்டும். ஏனென்றால் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்வார். அப்ப கையை பிடிச்சு எழுதுறாங்க. அதுல தமிழ்ல ஈன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிடும். இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி உருட்டி இப்படி போட்டா அந்த ஒரே ஒரு எழுத்தை மட்டும் கற்றுக் கொடுத்துருக்க ஒரு ஆசிரியர் குறைஞ்சது 1 மாசம். அது நம்ம பசங்க தலைகளா ஈய கரெக்டா போடும், நேரம் வரமாட்டேங்குது. அதுல எல்லாம் சொல்லி கொடுக்குற எழுத கொடுக்குறதுக்குள்ள அந்த ஆசிரியர்களுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும், தன்னுடைய சொந்த குழந்தை மாதிரி எல்லா குழந்தைகளுக்கு எழுத்த சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஆசிரியர் என்றென்றைக்கும் போற்றக்கூடியவர், வணங்கக்கூடியவர் என்று பார்க்கிறோம். இதுல ஏதோ ஒரு கல்வி திட்டம் என்ற பெயரில் 3 வயதிலேயே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடலாம் என்று கருதி எல்கேஜி என்ற ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அதுக்கப்புறம் யூகேஜி என்ற அப்பர் கேஜி என்று ஒன்றை கண்டுபிடித்தார்கள். எத்தனை வயசுல சேர்க்கலாம்? அவன் சொன்னான் 3 வயதில் எல்கேஜி, நாங்க பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுப்போம், எழுத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்போம், கதையா சொல்லுவோம். சரி, அப்புறம் யூகேஜின்னு ஒன்று இருக்கு, அப்பர் கிண்டர் கார்டன். அதுல என்ன சொல்லி கொடுப்பீங்க? எழுத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். 1ஆம் வகுப்பு வரும்போது வார்த்தையெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு எல்கேஜி யூகேஜி 1ஆம் வகுப்பு. சரி பரவாயில்ல, குழந்தைங்கலாம் போட்டு அதுக்கப்புறம் யாரோ ஒரு அறிவாளி இன்னொன்னு கண்டுபிடிச்சான், அது ப்ரீகேஜி. ப்ரீகேஜினா என்ன சார்? அது எல்கேஜிக்கு முன்னாடியான வகுப்பு. அது எத்தனை வயசுல கொண்டு சேர்க்கணும்? பிறந்த அடுத்த நாள்லயே கொண்டு சேர்த்துக்கணும். பிறந்த அடுத்த நாளே சேர்த்துடலாம். ஆமா, குழந்தைங்க விட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க என்று சொல்லி குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கு பவுடர்லாம் போட்டு சோப்பெல்லாம் போட்டு 30,000 ஃபீஸ் போட்டு உட்கார வச்சு அந்த குழந்தைங்களை எந்தி உட்கார ரவுண்டு போ எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னுடைய பேராசிரியர் பெரியார்தாசன் சொன்னார், ஒரு எல்கேஜி பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். குழந்தைகள் சத்தம் போட்டு சொல்கிறார்கள், ரெயின் ரெயின் கோவே, ரெயின் ரெயின் கோவே. ஆசிரியர் சொல்லுகிறார், மாணவர்கள் சத்தம் போட்டு சொல்கிறார். பிஞ்சு குழந்தைகள், 2.5 வயது குழந்தைகள், 2 வயது குழந்தைகள், ரெயின் ரெயின் கோவே. குழந்தைகள்லாம் சத்தம் போட்டு சொல்லிட்டாரு. செய்தித்தாளை எடுத்து பார்த்தா கடுமையான வறட்சி தமிழ்நாட்டில் நிலவுகிறது. மழை வேண்டி கழுதைக்கு கல்யாணம் செய்கிறார்கள், மழை வேண்டி யாகம் செய்கிறார்கள், மழை வேண்டி கழுதைகளை ஊர்வலம் நடத்துகிறார்கள் என்று இருக்கிறார். தமிழ்நாட்டில் மழை பெய்யல, கடுமையான வறட்சி, மழை வேண்டி எக்கச்சக்கமான யாகங்களும் வேண்டுதலும் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சின்ன குழந்தைகள் ரெயின் ரெயின் கோவே என்று சொல்கிறார். பெரியார்தாசன் சொல்வாரு, கடவுள் மேலிருந்து பார்ப்பார், தமிழ்நாட்டுக்கு மழை வேணுமா வேணாம். வயசானவெல்லாம் யாகம் நடத்திருக்கான், மழை வேணும்ன்றான். குழந்தைங்களாம் ரெயின் ரெயின் கோவேன்னு சொல்லுது, தமிழ்நாட்டுக்கு மழையை கொடுக்க வேணாம். குழந்தைங்க சொன்ன ஓகே பண்ணிடலாம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், வெள்ளைக்கார நாட்டுல மழை பெஞ்சிட்டே இருக்கும், அவனுக்கு மழை வேணாம் வெயில் வேணும்னு ஆசைப்படுறான், ரெயின் ரெயின் கோவன்னு எழுதினான். அதே பாட்டை நீங்களும் வச்சு
குழந்தைகளை ரெயின் ரெயின் கோன்னு சொல்லுங்க. தயவு செய்து பாடங்களை வைக்கும் போது, பாடப்பகுதியில் பாடல்களை வைக்கும் போது நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்முடைய மண்ணிற்கும் நம்முடைய இனத்திற்கும் பொருத்தமானதா என்று பார்த்து வைங்க. அப்போ ஒரு படைப்பாளன் நம்முடைய மண்ணிற்கு, நம்முடைய இனத்திற்கு, நம்ம மொழிக்கு தேவையானதுதான் என்று பார்க்க வேண்டும் என்று இருக்கிறார். அப்படி ஒரு எழுத்தை சுகபழனி செய்திருக்கிறார். இந்த நாட்டுக்கு மிக மிக தேவையானது என்ன? பெண்மையை கொண்டாடுதல். ஒரு கருவுற்ற தாயை, ஒரு கருவுற்ற பெண்மை சமூகம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று தன்னுடைய மகிழ் உயரங்கள் நூல் முழுசும் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த நூலை யாராவது ஒருத்தர் படித்திருந்தால் கண்டிப்பாக அந்த கணவன் தன்னுடைய மனைவியை எங்கேயோ நினைச்சான் போற்றுதலுக்குரியதாக மாற்றி விடுவான். இன்னொரு நூல் முள்பூவனம். அந்த நூல் முழுக்க முழுக்க நல்ல குடிபோதையில் ஒரு கணவன் வரும்போது மனைவி அவனை தாண்டி பிடிக்கிறார். அப்போ மனசு எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு ஆவல் கொள்ளும், எவ்வளவு துன்பப்படும், எப்படியெல்லாம் அந்த சிரமத்தை ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளவு குடிகாரனார் தன்னுடைய தோளில் அவனை சாய்த்து கொண்டு அந்த பெண் எப்படியெல்லாம் துடிப்பாள் என்பதை அந்த நூல் முழுசும் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு அழகான நூல்களை நமக்கு இங்கே தர இருக்கிறார் நம்முடைய சுகப்பழனி. அவரை நாம் கொண்டாடும், வாழ்த்துவோம், போற்றுவோம். தொடர்ந்து அந்த எழுத்தாளன் தமிழ் இலக்கிய உலகத்திற்கு படைப்புகளை தந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டியது அவரை பாதுகாக்க வேண்டும், அவரை மேலும் படைப்பாளராக மெருகேற்ற வேண்டும், நிறைய படைப்புகளை தமிழர்களுக்கு அவர் தர வேண்டும் என்பதாக வேண்டுகோள் வைத்து ஏலம் போல் வாழ வேண்டும். செடியில் இருந்தாலும் பிடிக்கி காய போட்டாலும் நம்மெல்லாம் தமிழ் ஏலம், தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.